சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கும் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்தி இந்திய அரசியலில் ஒரு சூப்பர் ஸ்டார் எனவும் புகழாரம் சூட்டினார். அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்புறார் மோடி. அவர் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார்? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே அப்படின்னு தோன்றும். அதுக்கு விளக்கமும் சொன்னார். எப்பேற்பட்ட நடிகர் நரேந்திர மோடி, நடிகர் திலகம்ங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நடிகர் திலகங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்தது. அவர் இன்டர்நேஷனல் நடிகர். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் கொடுத்தது. பாவம் சிவாஜி கணேசன், அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன பட்டம் அது. இவர் அடிக்கிறதுக்கு இப்ப ஆளே கிடையாது இந்திய உலக அளவுல. அவருக்கு வேற ஏதாவது பட்டம் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்தியா முழுவதும் சாதாரண குடிமகனும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறான். திருமாவளவன் சொன்ன போது இது இந்தியா முழுவதும் போகவில்லை, ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்ததும் இன்றைக்கு அத்தனை பேரும் கான்ஸ்டிடியூஷனுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் என்கிறது வருகிற போது அவர் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டார் இந்த பாலிடிக்ஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாத்தால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும், மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும், சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட புரிதலோடு நாம் அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிப்போம். யாரும் எந்த வதந்தியும் பரப்பலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. யாரும் எந்த விமர்சனமும் செய்யலாம். இந்தியா பிளாக் கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தான் சிறுத்தைகளின் கூட்டணி. இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். இந்தியாவிலும் அடுத்த தேர்தலில் இந்தியா பிளாக் ஆட்சியில் இருக்கும் என்பதை சொல்லி